சாப்பிட்டுட்டு இருக்காருல்ல. கலரு ஷேப்மே அள்ளிக்கிட்டு போற பாவல சாப்பிடுற. தட்டத்தான் சாப்பிடணும். அம்மா இன்னொரு பீஸ்மா. ஸ்மெல்ல வேற தூக்குற. லட்சுமி வர வர ஒரு சமையல் டெவலப் ஆயிட்டே போகுது. இந்த குழம்பு வச்ச கைக்கு வைரத்துல காப்பே செஞ்சு போடலாம். ஆமா மகளே, காப்பு செஞ்சு போட போறான். ஒடியா 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 ஒடியா. யாரா கூப்பிடுற? சமையல் செஞ்ச கைய. இது பரமாற கை, காப்பு போடுற கை வந்துகிட்டு இருக்கு. நல்ல டிசைனை வாங்கி போடுங்க. என்ன லட்சுமி சொல்ற? ஆமாங்க, மீன் குழம்பு செஞ்சது உங்க மருமகதான். இவளா? யாரு சமைச்ச சொத்த யாரு சாப்பிட சொல்ற? எனக்கு சாப்பிட்டுட்டு போங்க. எனக்கு சாப்பிட வேண்டாம் லட்சுமி. மனசுல கௌரவம் தான் பெருசு. ஏக்கா அந்த பிள்ளை என்ன சோத்துல விஷத்தையா கலந்துருக்கு? ஏன் அப்படி கோச்சுக்கிட்டு போறாரு? சரி எனக்கு மாப்பிளைக்கு போட்டு சோத்த. அட போமாமா, எங்க அப்பாவே சாப்பிடல, எனக்கு மட்டும் இருக்கு. எனக்கும் கௌரவம் தான் பெருசு. அப்புறம் எதுக்கு மீன் வச்சிட்டு போ. போ ஏக்கா வா, நம்ம 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. உட்காரு. எனக்கு என் புருஷனோட புள்ளையோட கௌரவம் தான் பெருசு. ஏன் நேத்து எல்லாரும் கௌரவம் படம் பாத்தீங்களாக்கு? சரி போங்க, எல்லா மீனும் நானே சாப்பிட்டு போறேன். பெண்ணப்ப ஏய், எவனார் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா வீட்டுல இருக்க முடியாது. எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசென்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாதமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அணிவிக்கிறேன். நம்ம வாங்க இடத்துல இந்த மீனை பச்சையா வச்சு திங்காம இங்க கொண்டாந்ததுக்கு நம்ம புத்திய செருப்பால் அடிக்கணும். சரி என்னங்க என்னங்க என்ன? நீங்க பசி தாங்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். யாருக்கும் தெரியாம ரகசியமா கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வரட்டா? யாருக்கும் தெரியாம? அது ஒரு ரகசியமா? அப்படின்னா திருட்டுத்தனமா? எஸ். அப்பா என் மூஞ்சி பார்த்தா உனக்கு திருட மாதிரி தெரியுதா? இல்லங்க. மதுரைக்கு உசலப்பட்டிக்கு போற பஸ்ல பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தெரியுதா? அண்ணா மரத்துல ஏறி தேங்காய் திருடுற மாதிரி தெரியுதா? கிணத்துக்குள்ள இறங்கி வாட்டர் பம்ப்ஸ் திருடுற மாதிரி உனக்கு தெரியுது? அடுத்த தோட்டத்துல போய் ஆடு மாடு கோழி எல்லாம் திருடிட்டு வர மாதிரி தெரியுது. அப்படித்தானே? இதான் பசியில இப்படிதான் கோபம் வரும். பேசாம படுங்க. தெரியாம ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இவ்ளோ டெவலப்மெண்ட். ஐயோ, 6 வேளை சோறு தின்னாலும் மேற்கொண்டு நொறுக்கு திணி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க. என் சொத்துல மண்ணலி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. அம்மா மாப்பிள மாப்பிள மாவு இல்லாத கிரைண்டர் மாதிரி வவுத்துக்குள்ள கடமட கடமட கடமடன்னு ஒரே கல்லு சத்தமா கேக்குதுடா. பசி கொலையாக்குது. வா, ஆளுக்கு ஒரு வாய் தெரியாம சாப்பிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பிச்சைக்காரத்தனமான வேலைக்கெல்லாம் என்ன கூப்பிடாது, நான் வர முடியாது. ஏண்டா சொந்த வீட்டுல சாப்பிடுறது பிச்சைக்காரத்தனமாடா? என்னடா பச்சி பேசுறது? தேவையில்லாம எல்லாம் ரோசப்படாத. வாடா போலாம். மனுஷனா ஒரு கட்டுப்பாடு வேணும். பெத்த தாய் தகப்பனே அங்க சாப்பிடாம பட்டினியை கிடக்கும் போது பெத்த புள்ள நான் மட்டும் எப்படியா சாப்பிட முடியும்? உன்ன மாதிரி தீனி பண்டாரமா நாங்க? ஏய், சோத்து விஷயத்துல ஏன்டா அப்படி தேவையில்லாம கொந்தளிக்கிற? இந்த பாரு, உசுறு சம்பந்தப்பட்ட விஷயம்டா. நானும் உங்க அம்மாவும் 3 தடவை விடாம சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளையப்பா. தேவையில்லாம திடீர்னு சட்டத்தை போட்டு ஆளுகளை காலி பண்ணிடாங்கடா. வாடா சொன்னா கேட்டா ஆளுக்கு ஒரு கை சாப்பிடும்டா. வாடா. அடுக்கண்டாவா லேடா? அப்படின்னா அடுக்கறையா இல்லையா? என்ன கோவம் வந்தா தெலுங்குல பேசுறாங்க? பூர்வீகம் தெலுங்கா இருக்குமோ? நம்ம தான் தெரியாதனமா பொண்ணை கொடுத்துட்டோம் போடுறோம். சரி, இப்போதைக்கு அவங்க போக்குல போவோம். இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப கௌரவம் பாக்குறாங்களே. உங்க கௌரவத்துல இது உனக்கு முடியலடா, முடியலையே. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு தானே கேட்டேன். வேணும்னா உங்களுக்கு வேற சமைச்சு கொண்டு வரட்டா? ஏன் உனக்கு பசி பொறுக்கலையாக்கு? இதுதான் நம்ம ஊர்ல பக்கத்தலைக்கு பாயாசம் கேக்குறேன்னு சொல்லுவாங்க. சும்மா நோய்ங்காம போய் படு. இனி இந்த மனுஷனை நம்பினா வேலைக்கு ஆகாது. நாமளே ஸ்ட்ரெயிட்டா களத்துல இறங்கிட வேண்டியதுதான்.
யாரும் பார்க்கல. இவ்ளோ பசி. பசி தாங்கலையே. மீன் குழம்பு. அவரும் சாப்பிட்டுட்டு படுத்திருக்கலாம். கூப்பிட்டதுக்கு கௌரவம் தான் பெருசுன்னுட்டாங்க. நாம சாப்பிடாம இருக்க முடியுமா? எங்க லட்சுமி காணா? லட்சுமி! ஆஹா, பாத்ரூம் போயிருக்கா. வரதுக்குள்ள மீன் குழம்பு கரெக்ட் பண்ணிடணும். கௌரவமா பசியான்னு பார்த்தா கடைசியில பசிதையா ஜெயிக்குது. கௌரவத்தை யாருக்கு தெரியாம மெயின்டைன் பண்ணிக்குவோம். திருடி திங்கிற விஷயத்துல பொண்டாட்டி பிள்ளையில கூட்டு சேர்க்கப்படாது. படம் எடுத்து போடுறேன். ஆமா லட்சுமி, வச்சுதாகாத பாட்டி அநியாயமா பாத்திரம் விட்டு கரம் சாத்திட்டோம். போகும்போது நல்லா ஒரு குண்டா நிறைய எடுத்துட்டு போனோம். அமல் பேர் மாதிரி முதுக்கு முதுக்கு முதுக்குன்னு இருப்பா. நல்லா சாப்பிடுவாளே. சாப்பிடக்கூடிய விளாச்சே. முதல்ல நம்ம சாப்பிடுவா. லட்சுமி சாரிமா. சாரி சாரி. தேங்க்யூ. இங்க மெத்து மெத்துன்னு கொண்டு வந்து தலகாணி அடிக்க வச்சது. ஐயோ லட்சுமி நீயா? நான் பாத்ரூம்ல விட்டுல கதவை சாத்திட்டு வந்தேன். இங்க எப்படி? ஆமா. சும்மா சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் நைட்ல பார்த்த மாதிரி தான் இருக்கு. சும்மா இருங்க, ரொம்ப முக்கியம். ஆமா.